தேவன் நல்லவர். தேவன் பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களோடு பேச போகிறேன். தேவன் நிச்சயமாய் உங்களோடு பேசுவாராக. உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல யாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதால். எனக்கு அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே கூட நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய வசனம் சொல்கிறது, அன்பானவர்களே, அவர் நம்மை மேன்மையாக வைப்பார் என்பதாக. தேவன் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் உண்மையாய் அவருடைய கட்டளைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும். நாங்கள் மெய்யாய் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். நாங்கள் மெய்யாய் கை கொண்டு உண்மையாய் அவருக்கு செவி சாய்த்து அதற்கு நேராய் நம்முடைய இருதயங்களை அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய இருதயங்களை தைரியப்படுத்துவது மட்டுமல்ல, தேவன் நம்மை நம்முடைய வாழ்வின் மூலமாய் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். மேன்மையானது நமக்கென்று தேவன் வைத்து வைத்தது. எதற்காக தெரியுமா? தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை அவர் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த மனிதனுக்கு தேவன் சகல நன்மையான ஈவுகளையும் நன்மைத்தனங்களையும் அவனுக்குள்ளே வைத்து வைத்திருக்கிறார். அவருக்குள்ளே அந்த மேன்மைகள் இருக்கிறது. இந்த மேன்மையை நாங்கள் பெருக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள், அவருடைய நியமங்களுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நேராக நம்முடைய இருதயங்களை, நம்முடைய செவிகளை நாம் சாய்க்க வேண்டும். அப்படி சாய்த்து அவருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது தேவன் நம் மூலமாய் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, அவர் நம் மூலமாய் மகிமையானவைகளை செய்வார். அவர் நம்மை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, நாங்கள் அந்த மேன்மையை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளும்படியாய் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுவீகரித்துக் கொண்டு அந்த மேன்மையான நன்மைகளை நமக்குள்ளே தக்க வைக்க வேண்டும். அவைகளை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். பிள்ளைகளே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி மேன்மையை இழந்த தூதன் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்கும் தம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் தேவன் தூதர்களை அங்கே ஏற்படுத்தினார். அதிலே பெருமை கொண்ட தூதன் விழுந்து போனான். அவன் தன்னுடைய மேன்மை தன்மையை அவன் உணரவில்லை. அந்த மேன்மை தன்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அந்த மேன்மை தன்மையை அவன் காத்துக் கொள்ளவில்லை. பெருமிதம் கொண்டான், மேட்டிமை கொண்டான். அதனால் அவன் தள்ளப்பட்டான். அந்த தள்ளப்பட்ட தூதன் இன்றைக்கும் மனுக்குலத்தை கெடுப்பதற்கு, மேன்மையின் ஆசீர்வாதங்களை கெடுப்பதற்கு, மனிதன் மேலே தெய்வம் கொடுத்த அந்த நன்மைகளை பறிப்பதற்கு, மனிதனுடைய ஆசீர்வாதங்களை இல்லாமல் செய்வதற்கு அந்த விழுந்து போன தூதன் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கட்டுமா? உங்களுக்குள்ளே ஒரு மகிமையான மேன்மை இருக்கிறது. உங்களுக்குள்ளே திறமைகள் இருக்கிறது. உங்களுக்குள்ளே தாளந்துகள் இருக்கிறது. உங்களுக்கென்று விசுவசித்த ஞானத்தை தெய்வம் உங்களுக்குள்ளே வைத்து வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் ஏன் கலங்கணும்? நீங்கள் ஏன் அங்கே அதைரியம் அடையவனும்? நீங்கள் ஏன் பதற்றம் கொள்ள வேண்டும்? நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தைரியமாய் இருக்கணும். உங்களுக்குள்ள மேன்மைகளை குறித்து நீங்கள் எப்பொழுதும் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த மேன்மையை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மை நாமே குறித்து என்ன சொல்லுகிறோம்? என்னால் முடியாது, என்னால் இயலாது, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் சுகமாயிருக்கிறேன், நான் பலமாயிருக்கிறேன், எனக்குள்ளே நன்மைகள் இருக்கிறது, எனக்குள்ளே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கு குறைவடைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஆதி மேன்மையை இழந்து போன அந்த தூதனை அவர் தள்ளினார். அந்த மேன்மையை அவன் விரும்பவில்லை. அந்த மேன்மையின் ரகசியம் அவனுக்கு புரியவில்லை. பெருமிதம் அடைந்தான். அன்பு பிள்ளைகளே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்கிறது. நாம் மேன்மை அடைய வேண்டுமா? தாழ்மையை பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாய், நம்முடைய இருதயமானது தாழ்மை உள்ளதாய் நடக்க வேண்டும். தேவன் எந்த மனிதனையும் உயர்த்துவதற்கு அவர் அதிகாரம் உடையவர். எந்த தாழ்ந்தவனையும், எந்த சிறியவனையும், எந்த எளியவனையும் கனம் பண்ணுவது அவருக்கு மகிமையான காரியம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே பெருமிதங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே அகம்பாகங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே அருவருப்பான காரியங்களுக்கு நாம் இடமளிக்கவே கூடாது. மேன்மையை பற்றிக் கொள்வது மட்டுமல்ல, மேன்மையை பிடித்துக் கொள்வது மட்டுமல்ல,
தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க வேணும். எங்களை தாழ்த்துவதல்ல, தாழ்மை உள்ள மனம் நமக்கு அவசியம். தேவன் கொடுத்த ஈவு, தேவன் கொடுத்த நன்மை, தேவன் கொடுத்த மேன்மை என்று நாம் அவரை உயர்த்துகிற பொழுது தேவன் எங்கள் மூலமாய் மகிமையானவைகளை இன்னும் செய்வார். அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் பெருக்கலையா? தேவன் உன்னை கொண்டு ஏதோ ஒரு நன்மை செய்ய விரும்புகிறார், மகிமையானவைகளை செய்ய போகிறார். அந்த அற்புதங்களை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள போறீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடி நாங்கள் ஜெபத்துக்கு ஒருமனப்படுவோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுப்பதற்காய், எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்காய் கல்வரி சிலுவையில் நீ ஜீவனை கொடுத்த தெய்வமையா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி வெற்றி சிறந்தவரையா, இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தும், கனம் பண்ணும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.